வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். நேர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2024 திங்கட்கிழமையில் மாதம் பிறக்கின்றது. திங்கட்கிழமை என்று சொல்லும் பொழுது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சந்திரன் பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. சந்திர பகவானும் லாபஸ்தானத்திலே செவ்வாயும் சந்திரனும் இணைவு பெற்று இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. அதுவும் லாபஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. கோச்சார லக்கணமாக மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. ராசி மேசமாகவும் கோச்சார ராசி லக்கணம் மீனமாகவும் நட்சத்திரம் அசுவினி 3ஆம் பாதத்திலும் திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும் திதி தெய்வம் யமன் மற்றும் துர்க்கையாக வலம் வந்து கரணம் பத்திரை யோகம் சுவர்ணம் யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஜூலை மாதம் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலேயே சூரியன் சுக்கிரன். சூரியன் என்றால் முயற்சி சனாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர், மிகவும் யோகாதிபதி இந்த சூரியன் இங்கே இருக்கின்றது என்பது. அதுவும் பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவானும் சூரியனும் சுக்கிரனும் ராசியிலே அமைய பெற்று ராசி சுகர்களுடைய சேர்க்கையிலேயே அதுவும் பாதி சுகர் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று இந்த ராசி என்பது ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் ஜூலை 15 தேதி வரையிலும் ஒரு சில பலன்களும் 15 தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுதும் அற்புதமான தனவாக்கு குடும்ப ஸ்தானங்களிலே பலப்படுத்துகிறது. எடுக்கின்ற காரியங்கள் தனவாக்கு குடும்ப ஸ்தானம் என்று குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது, நேத்தன் கண்ணை பற்றி குறிக்கக்கூடியதும், வாக்கு ஸ்தானங்களிலே பலத்தை கொடுக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை என்பது இந்த மாதங்களிலே நடைபெற போகின்றது. மிதுன ராசி என்றாலே ஒரு புத்திகாரகனுடைய ராசியிலே சிந்தனைகளிலே அறிவு திறன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராசிக்கார உங்களுக்காக மிதுன ராசி என்றாலே காற்று வேகத்திலும் சகோதர ஸ்தானம் தகப்பன் 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது நல்ல ஒரு அற்புதங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் கேதுவை குரு பகவான் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கின்றதினாரையும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கையிலே வளம் பெற்று இந்த மாதம் என்பது அமைகின்றது. அதனாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் சுப நிகழ்வுகளிலே பங்கு பெறுகின்றதற்கும் விரைய செலவுகள் நடப்பதற்கும் வீடு வாகன வண்டிகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அற்புதமான வெற்றிகளை கொடுக்கின்ற மாதமாகவும் நடக்கப் போகின்றது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது. கேதுவை குரு பகவான் பார்வையினாலே அற்புதமான சுபபலனை கொடுக்கின்ற ஒரு காலங்களாகவும் வீடு வாகனம் சொத்து சுகம் வண்டி வாகனங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இங்கு உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகம் நல்ல ஒரு தாயின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. மிதுன ராசி என்றாலே ஒரு சகோதர ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்களும் தாய் தகப்பன்களிலே ரொம்ப அன்பு ஆதரவுகளை பெறக்கூடியவர்கள், அற்புதமான அறிவாற்றல் மிக்க ராசி என்று சொல்லக்கூடியது இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக ஜூலை மாதம் என்று சொல்லக்கூடியது 12ஆம் இடத்திலே 7, 10 கூடிய குரு பகவான் மறைந்து இருந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற ஒரு மாதமாகவும், ஆரம்பம் என்பது சற்று மறைந்த குரு பகவானின் தடை தாமதம் ஒரு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அற்புதமான நல்லதொரு 2ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் குருபவனுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுகின்றதும், அஷ்டமஸ்தானத்திலே குருபவனுடைய பார்வை மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்திலே இங்கே பலம் பெற்று இருக்கின்றது. 6ஆம் இடம் என்பது வேலை, சர்வீஸ், பம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதினாலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த குரு பகவான் செல்கின்ற இந்த அற்புதமான புஷ்கர நவாம்சத்திலே இந்த குரு பகவான் இருந்து உங்களுடைய சுகஸ்தானம் பலமாகவும், அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், மங்கள ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றதுனாலேயும் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் என்பது
எட்டாம் இடம் என்பது 10ஆம் இடமாக மாறுகின்றதுனாலேயும் தொழில் வேலைகளிலே எதிர்பாராத நல்லதொரு மாற்ற உயர்வுகளையும் கொடுக்கின்றது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே இருந்து முயற்சி ஸ்தானத்திலே பார்க்கின்றது, லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் சனி செவ்வாயின் மேல் செவ்வாய் பார்வை என்பது இந்த வக்ர நிலைமையில் இருந்து பார்க்கின்ற பார்வை என்பது கெடுபலன் இல்லாமல் மூத்த சகோதரர்களிடமிருந்து அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே பெற்று உங்களுக்கு 2ஆம் இடத்தை சொன்னாங்க கொடுங்க. 2ஆம் இடத்திலே செவ்வாயின் பார்வை படுகின்றதும் இங்கே சற்று ஒரு சில நேரங்களில் செவ்வாயும் இங்கே புதனும் இருக்கின்றது. ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த மாதங்களிலே கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 15 தேதி வரையில் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்பங்களிலே வாக்குஸ்தானங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதன் 2ஆம் இடத்திலே இருந்தாலும் தன விரயங்கள் எதிர்பாராத விரய செலவுகள் நடக்கக்கூடியதும் ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்றாலே சற்று குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. தனஸ்தானத்திலே புதன் பகவான் அமர்ந்து இருப்பது தன விரயங்களிலே ஒரு சில ஏமாற்றம் தடை தாமதங்கள் வருகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆனாலும் ஜூலை 15 தேதிக்கு பிறகு 3 கிரக சேர்க்கை என்பது அபார வெற்றிகளை பெறுகின்றது. இந்த 3 கிரக சேர்க்கையும் பார்வை என்பது அஷ்டம ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே எதிர்பாராத வெளியூர் சென்று வருகின்றதற்கும் வெளிநாடு செல்கின்றதற்கும் எதிர்பாராத 8-10 என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களையும் பெறுகின்றது. இந்த ஜூலை மாதங்களிலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரக சேர்க்கை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சந்திருக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது. அதுவும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே இந்த மாதம் பிறக்கின்றதும் 11ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் இணையை போட்டு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலே மூத்த சகோதரிகளிடம் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு லாபங்களை பெறுகின்றது. 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பிறக்கும் ஆரம்பம் என்பது 11ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்கின்றது. அதுவும் சந்திரன் தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாயின் சந்திரன் இணைவு பெற்று இந்த மாதம் துவக்கம் என்பது அற்புதமான குழந்தைகளிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. சுப நிகழ்வுகளுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய ருணரோண சத்துருசானம் நோய் எதிர்ப்பு வம்பு கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் விருச்சிக ராசியாக இருக்கின்ற இந்த ராசியிலே உங்களுடைய தொழில் சேவை என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு லக்கணக்கார நேர்களுக்கு மிகவும் நேர்த்தியாக அற்புதமான தொழில்களிலே நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடியவர்களும் ஆய்வு மனப்பான்மைகளின் பேச்சு போட்டி என்று சொல்லக்கூடிய பேச்சு தொழிலிலே ஆசிரியராக இருப்பவர்களும் இந்த மிதுன ராசியில் லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். மிதுன ராசி லக்கணம் என்றாலே மிகவும் அற்புதமான புத்திகாரர்களுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த ராசி பலன் என்பது மிகவும் 4ஆம் இடத்திலே கடந்த காலங்களில் கேதுவின் ஒரு சிறு தடை தாமதங்கள் 4ஆம் இடத்திலே இருந்தாலும் தற்பொழுது குருவின் பார்வையினால் அமோகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சுகஸ்தானமாக உங்களுடைய இருக்கின்றது. உங்களுடைய இல்லம் என்பது இல்லத்திலேயே 2ஆம் இடத்திலேயே ராசிநாதன் இருக்கின்றதும் ஒரு சிறு தடை தாமதம் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த ஜூலை 15 தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் அற்புதமான சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரக சேர்க்கையிலே வலுவான அமைப்புகளிலே இருக்கின்றதுனாலே உங்களுடைய தனஸ்தானம் வலுவாகவும் லாபஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கின்றதும் செவ்வாயும் ஜூலை 15 தேதிக்கு பிறகு அவர் ரிஷபராசியிலே செவ்வாய் குரு இணைவு என்பது குருமங்கல யோகத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. இந்த செவ்வாய் குரு இணைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான யோக பலன்களிலே வேலைகளிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே அற்புதமான நல்லதொரு முடிவுகளையும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 10ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலேயே ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் அவர் ஏதோ ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கின்றது என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த அற்புதமான அந்த 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்றது. அதே சமயத்தில்
தொழில்களிலே வேலை செய்கின்ற இடத்துங்களிலே பெண்களிடம் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். இந்த 10ஆம் இடத்திலேயே மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. அந்த அளவிலே சுக்கிர பகவானும் ராசியிலே இருக்கின்றதுனாலேயும் வேலை செய்யும் இடங்களிலே பெண்களிடம் கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கின்றது. தொழில் ஸ்தானங்கள் இங்கே வலுவாக இருக்கின்றது. 6ஆம் இடம் நல்லதொரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலேயே இது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் அமர்ந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார். இது வக்ரகதியிலே இருந்து பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. இதனால் வரையில் சனி பகவான் பாக்கிய ஸ்தானங்களில் இருந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் இருந்தாலும், மருத்துவ செலவுகள் இருந்தாலும், இனி வருகின்ற காலங்களிலே மருத்துவ செலவுகள் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்றது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு. மிதுன ராசி என்றாலே புத்தி திறன் அதிகம் உள்ள ராசி என்று சொல்லக்கூடியது. அதுவும் அறிவு என்பது மிகவும் அற்புதமாக காற்று வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதுவும் இது புயல் காற்று போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே சூரியன் சுக்கிரன் என்பது சுபகிரகம் ராசியிலே இருக்கின்றதும், 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும், 11ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் என்பது இருக்கின்றதும், 10ஆம் இடத்திலே இங்கே ராகு பகவான் இருக்கின்றது. இந்த ஜூலை மாதம் அமைப்பு என்பது மிகவும் அமோகமான நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. முயற்சி சனாதிபதி ராசியிலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே கல்யாண பேச்சுக்காக தடைப்பட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள் இந்த காலங்களிலே நிவர்த்தியாகின்றது. சுபகாரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான ஒரு யோகமாக விரயஸ்தானத்திலே குரு பகவான் 7, 10 என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடத்துக்கும் உரியவராக தகப்பன் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். சுகம் என்பது சொத்து சுகம், வீடு, வாகனம், வண்டி வகை, படிப்பு மற்றும் நம்ம எண்ணுகின்ற சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய சுகத்தை பார்க்கின்றதுனாலேயே உங்களுக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் சுப செய்திகளுக்கென்று அற்புதமான யோக பலன்களை சுபகாரியங்களுக்கென்று நடத்தக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் என்பது பற்பல விஷயங்களிலே வெற்றி வாகை சூடக்கூடிய முயற்சி. சனாதிபதி ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை சுக்கிரனும் சூரியன் பார்க்கின்றதுனாலேயும் கல்யாணம் திருமணம் நடக்காதவர்களிடம் தொழில்கள் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய 5ஆம் இடத்த அதிபதி ராசியிலே ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு சுக்கிரன் புதன் இணைவு, 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் இணைவு பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்த்தாலும் இதிலே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று வருகின்றதற்கும் தொழில்களுக்காக சென்று வருகின்றதற்கும் ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஜோதிட துறையில் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் ஒரு சிலர் அற்புதமான நல்லதொரு தொழில்களிலே மேன்மைகளை பெறுகின்றது. 6ஆம் இடம் சர்வீஸ் ஓரியன்ட் என்று சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு பற்றி குறிக்கின்றது. எதிரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் இங்கு அற்புதமான குரு பகவானுடைய பார்வையில் செல்கின்றதுனாலேயும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஜூலை மாத ராசி பலன் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே ஆரோக்கியம் என்பது அற்புதமாக இருக்கின்றது. தகப்பனாரின் நிலையும் தாயின் நிலையும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. சகோதர ஸ்தானம் வலுப்பெற்று சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே இந்த ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே சகோதரர்கள் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றது. சகோதரர்களாலே மனைவிகளாலே நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. மனைவிகளிடம் இருந்து நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் நடக்கின்றது. 7ஆம் இடத்தில் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே கல்யாண செலவுகளுக்காக, லோன்களுக்காக, குழந்தைகளின் படிப்பிற்காக பணங்கள், லோனு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது நல்லதொரு
யோக பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான யோக மாதமாக மிதனராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் தொழில்களிலே நல்லதொரு அபார வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பெண்கள் 10ஆம் இடம் என்பது தொழில் சாணங்களிலே வேலை செய்யும்போது பெண்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்து இந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடம் வேலை தொழில் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. வாக்குஸ்தானங்களிலே ஒரு சிறு குழப்பம் மனம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதுவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சந்திர பகவான் இங்கே ராசியை தொடுகின்ற அற்புதமான ஒரு யோக பலனும் இங்கு கொடுக்கின்றது. ஆகையால் மிதுன ராசியில் பிறந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காற்று வேகத்தில் அற்புதமான பேச்சுத்திறன் உடையவர்கள், பேச்சு போட்டிகளில் கட்டுரை போட்டியிலும் கவிஞனாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார். இவர்களில் மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. வாத்தியார்களாகவோ ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்திலே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற உன்னதமான ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நல்லதொரு மங்களகர காரியங்கள் செய்கின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இங்கே குரு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கின்றதும் சூரியன் சுக்கிரன் என்பது இந்த 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு 7ஆம் இடமாக இருக்கின்றதும் அதுவும் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய மனைவி என்பது நல்லதொரு ஆன்மீகங்களை தெய்வங்களை வணங்குவதற்கும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாத ராசி பலன் திங்கட்கிழமை பிறக்கின்றது. அதுவும் யோகா 2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலம் பெற்று பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது மிகவும் இந்த ஜூலை மாதங்களிலே இதுநாள் வரையில் இல்லாத அற்புதங்களை கண்டு நீங்கள் நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற வெற்றிவாக சூடக்கூடிய முயற்சி சனாதிபதி சூரிய பகவானும் ராசியிலையும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புத வெற்றிகளையும் உயர்வுகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.